அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று தொடர்ந்து மன்றாடுங்கள், விடாது மன்றாடுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நாம் மனம் தளராமல், சோர்ந்து விடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து மன்றாட வேண்டும், விடாமல் மன்றாட வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:12 இறைவாக்கினர் சாமுவேலின் தாய் அன்னாவுடைய மன்றாட்டு. அன்னா குழந்தை செல்வம் என்று இருந்தார். அதனால் அவர் துன்புற்றார், கண்ணீர் சிந்தி அழுதார். எனவே அவர் கோவிலுக்கு வந்து மன்றாடுகிறார். ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் என்று சொல்லப்பட்டது. அவர் ஏலி நினச்சிட்டார், இந்த அம்மா இதை குடிச்சிட்டு வந்து ஜெபிக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டார். காரணம், அவர் தொடர்ந்து மன்றாடி கொண்டு அவருடைய உதடுகள் அசைந்தன, ஆனால் ஒன்றும் கேட்கவில்லை. ஆக அது ஒரு அமைதி மன்றாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்னாவின் மன்றாட்டு அமைகிறது. இதில் கவனிக்க வேண்டிய சொல், ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தார். தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தார். ஆகவே நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டும். சிலருக்கு இறைவேண்டலில் ஆர்வம், குடும்ப ஜபம் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அல்லது நாள்தோறும் நற்கடை சந்திக்கிற பழக்கம், கொஞ்ச நாள் செய்வாங்க, விட்டுருவாங்க. தொடர்ந்து மன்றாட வேண்டும். நம்முடைய இறைவேண்டலில் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் செய்கிறோம் அப்புறம் விட்டுறோம் அப்படிங்கிறது நல்ல பழக்கம் அல்ல. இறைமொழி வாசிப்பு, விவிலிய வாசிப்பு தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். 1 சாமுவேல் 7:8 இன்னொரு செய்தி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். விடாமல் மன்றாடு என்று இறைவாக்கின சாமுவேலை இஸ்ரவேல் மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. எங்களுக்கு தொடர்ந்து மன்றாடுங்க, தொடர்ந்து மன்றாடுங்க. ஆகவே தொடர் மன்றாட்டு, இடைவிடாத மன்றாட்டு, தொடர்ந்து மன்றாடுவது என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு விவிலிய பழக்கம், ஒரு விவிலிய மதிப்பேடு. ஆகவே நாம் சில கருத்துக்களுக்காக, சில தேவைகளுக்காக மன்றாடுகின்ற பொழுது தொடர்ந்து மன்றாட வேண்டும், இடைவிடாமல் மன்றாட வேண்டும். அதற்கான அருளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.